நான் சின்ன வயசுல 30 பேர் வந்தாலும் பாஞ்சு அடிப்பேன் தெரியுமா உனக்கு? அப்பா இது சொல்லிய அவன் சின்ன பையன் அவங்க எல்லாம் கேட்டுக்காத அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைவர்களின் சதுவுல கால் பண்ணிக்கிறே தாத்தா. இதெல்லாம் தம்மா தூண்டுறா எனக்கு. நிறைய சாப்பிட்டாதான் நிறைய பேர் அடிக்க முடியும். ஓஹோ அப்படியா சந்ததியா? நான் அச்சு 3 பேர் கோமாவில படுத்துக்கிறாங்க தெரியுமா உனக்கு? கோமாவிலியா? அது மட்டும் இல்ல புருஸ்லி தெரியுமா உனக்கு? அந்த படத்துல ஒரு அந்த புருஸ்லியா? ஆமா அவனுக்கு புக்கம் கத்து கொடுத்தது நான் தான். அது புக்கம் எங்க தாத்தா? கும்கும். அடப்பா நீங்க மாத்தி சொல்றீங்க, நான் சொல்றதான் கரெக்ட். செம்ம பெரியல் தான் நீ. தூரங்க அப்பா சொல்லிய அவங்க கிட்ட எதுவும் கேட்டுக்காத, அவன் ஏடா கூடமா பேசுவான். டேய் என்னடா இந்த ஆளு கிட்ட வந்து உக்காந்துக்கிறா? இல்லப்பா தாத்தா பேசியிருந்தான். நான் சொன்னா மண்டியா நிறைய புலி இருப்பானே. ஒரு அப்பனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறியா நீ இப்படி பேசுற? உனக்குடா மரியாதை இருக்குதா? பாத்ரூம்ல எட்டி பார்த்து ஊர் மேல வருவாங்கண்ணா பையா. நான் தாத்தா பாத்ரூம் எட்டி பார்த்தா அவன் போய் சொல்றான், அவன் பேச்சு நம்பாத. என்னப்பா போய் சொல்றியாமா? அவன் கூட சேராதுடா, அவன் புத்தி தாண்டா உனக்கு வரான். புரூஸ்லிக்கே போயிட்டு கத்து தராமே இவரா? இவனும் ப்ரூஸ்லிக்கு ஃபைட் கத்து கொடுத்தான். அப்படிதான் சொன்னாரு. அவன் கதையை கத்தா நீ மூஞ்சில அச்சி தூப்பிட்டு போயிடுவ. ஏய் என்னடா எல்லாத்துக்கும் இல்லாதெல்லாம் பேசுறேன் பேரு கிட்ட. அவன் பண்ண கதை ஒரு சின்ன கதை சொல்றேன் கேக்குறியா? ஏய் அதெல்லாம் சொல்லவா? இதுதான் சொல்லிட்டான். இவனா பண்ணா இட்லி சொல்ற கை பூச்சி வலிச்சுட்டான். கை பூச்சி வலிச்சுட்டாரா? கை பூச்சி வலிச்சுட்டு 4 நாள் வச்சு வச்சாங்க அவனை. தாத்தா என்ன இதெல்லாம் போய் சொல்றான் பேரா, நம்பவே நம்பாத. இப்படிதான் போய் சொல்லி இருப்பான். இது எங்க தங்கச்சி வர நீக்குதே அதுகிட்டே கேளு. அத்தை வருதா? வரந்தா சொல்லிச்சு, அவனும் ஆளை காணுமே. தோ ஒரு ஆட்டோ வருது. இங்கதான் நிறுத்துப்பா. இங்கதானாக்கா? வரா என்னண்ணா எப்படி இருக்க? நான் நல்லா தமாக்குறேன். இந்த கரை முச்ச தொல்லை தாமா தாங்க முடியல. பாருமா ஒரு அப்பனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான்றான். நீ பண்ண வேலை அப்படி. என்னமா நீ அவன் கூட சேர்ந்து நீ ஏன் பேசுற? அப்படிதான் பேசுவாங்க. துன்றியா துணன் கடை. அத்தை எப்படி நல்லா இருக்கிறியா? நல்லாதான்டா இருக்கேன். ஏன் அந்த ஆள் கூட உட்காந்துக்கிற? ஏன்னா அந்த ஆளுக்கு வேர்க்கல்லாம் கொடுக்குற? நான் எங்க குத்தேன்? ஊசி போச்சேன்னு குப்பி தொட்டில கொட்டினா அது எத்தனை துணுங்குறான் மூதேவி. நல்லதாமா இருக்குது ஊசி போல. ஏமா இங்க என்னதான் நடக்குது? ஒரு பெத்த அப்பாவை இப்படி அம்மா பேசிருப்பீங்க மாத்தி மாத்தி. ஆட்டோ அவனை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ ஏன் 4 அடி குத்துட்டு போவ. அட என்னப்பா வயசானவர் அவரை போய் நான் எப்படிப்பா அடிப்பேன்? உள்ள உண்மையும் தெரிஞ்சா அடிப்பா ஆட்டோ. அட என்னம்மா அப்படி என்னதாம்மா அவர் தப்பு பண்ணிட்டாரு? நீ ஒரு 1/2 மணி நேரம் இரு, இங்க என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாப்பேன். அட 1/2 மணி நேரம் தானே, என் சவாரி போனா கூட போட்டோம். நான் இங்க வெயிட் பண்றேன், என்ன பிரச்சனை ஆகுது பாப்போம். ஆட்டோக்கார தம்பி இதுக்கு எதுவும் போய் சொல்லுதுங்க. பொய் சொல்றாங்களா மெய் சொல்றாங்களா பாத்துருவானா? எங்க அந்த கெல்ட்டு பையன்? யோ பாப்பா பாரு என்ன நடக்க போகுதுன்னு. ஏய் பெருசா என்னக்கா வரும்போது ஆக்ரோஷமா வர ஆளு? யோ நான் ஏன் சொன்னேன் என் பொண்டாட்டி கிட்ட? நான் ஒண்ணும் சொல்லியே. சொல்லியா? நீ எதுவுமே சொல்லாம அவ வந்து என்ன கேட்டாளா? யாரா அவன் என் மேல கோவப்படுறான்? யோ நான் மீன் கறி வச்சிருந்து நீ பாத்தியா நீ? ஓ அந்த மேட்ரா? ஆமாயா தொட வெளியே அடிக்கிறையா. நான் எப்படியா மீன் காய்ச்சி கொடுக்க போனா? ஐயோ உன் பொண்ண தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது. என்னது தப்பா? நீ தான் அவங்க வீட்டாண்டே போனன்னு சொன்னியாம. நான் அப்படி சொல்லப்பா, அவங்க வீட்டு பக்கமா போனேன்னு சொன்னப்பா. இவன் தான் போய் சொல்லிருப்பான். அப்படி கிளியரா பேச்ச மாத்திரான் பாரு. நோ வீரனா உங்க அப்பா பண்றது சுத்தமா சரியில்லைண்ணா. நான் ஒரு ஐடியா சொல்றேன், செஞ்சிரியா? என்னண்ணா சொல்லுண்ணா. ரவுண்டு எலி மருந்து வாங்கி எதனா வச்சு கூட துண்டுருவான். விஷம் தெரிஞ்சு எப்ப நான் தின்னுவாரு? இவன் துண்ணுவான், குப்பில இருந்தே துண்டலாமா. ஆமால நான் பண்றியா? யோ போங்கயா, உலகத்துல உள்ள தள்ளலான்னு பாக்குறீங்களா? உங்ககிட்ட வந்து நியாயத்துக்கு கேட்டேன் பாரு. ஆட்டோக்கார தம்பி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தம்பி. தம்பி இன்னும் 10 நிமிஷம் அந்த ஆள்கிட்ட பேசினா வச்சுக்கோ, உன்னையே மாத்திடுவான். என்ன மாத்திருவாரா? என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப பேசுறேன் பாரு. என்னன்னா கலக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு துண்ணுவா? ஒரு குண்டா துண்ணுவேன். அறிவாளிய இந்த வயசுல மிஷின் அரைக்குதா உனக்கு? அதெல்லாம் நல்லா தான் அரைக்குது. வீட்டுல எத்தனை பேரு? நான் ஃபர்ஸ்ட் பையன், என் தம்பிங்க 2 பேரு. தம்பிக்கு என்ன பண்றாங்க? ஒரு தம்பி பிகாம் படிக்கிறான், இன்னொரு தம்பி எம்காம் படிக்கிறான். பரவாயில்ல, நீதான் படிக்க வைக்கிறியா? ஆமாண்ணா, நம்ம தம்பிங்களாச்சே. ஆட்டோ வீட்டை ஓட்டி அப்பப்போ அப்பா எதனா சப்போர்ட் பண்ணுவாரு. அப்போ வீட்டுல நீதான் கேன. கேனியா? நோ, நான் தானா மூத்தவன். மூத்தவன் போடா கேன பையன. கேன பையலா? நோ, என்னண்ணா இப்படிலாம் பேசுறாரு? அவன் நானா சொல்றான்னு கேளு. ஆமா உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. இவ்வளவு சொல்ல பண்ணி தம்பிகளுக்கு படிக்க வைக்கிற, பின்னாலே அவனுக்கு ஏதாவது செய்வாங்கன்ற? அதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்க முடியுமாண்ணா? படிக்க வைக்கிறது நம்ம கடமை. தம்பி நான் சொல்றது உன்னிப்பா கேட்டுக்கோ, அப்பதான் போயிச்சுக்குவேன். சொன்னா நீ இப்பவே தண்ணி கொடுத்தணும் போ, அதான் உனக்கு நல்லது. நோ, என்னண்ணா தனி கொடுத்தனும் நீ கொடுத்தனுன்ற? உண்மையை தெரிஞ்சுக்கணும்ப்பா நீ. நோ,
மத்த தம்பிங்க மாதிரிலாம் என் தம்பிங்க கிடையாதுண்ணா, அதெல்லாம் பாத்துப்பானுங்கண்ணா. தம்பிங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணிங்க வரவே. அவங்கள எதுக்கு நான் வர வைக்கணும்? உண்மை தெரியணுப்பா உனக்கு. ஐயா என்னக்கா வரவைப்பா நீ. சொல்றது கேளு, வரவை. டேய் கோகுல, லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன், தம்பியை கூட்டணும் கொஞ்சம் வாடா. உடனே வந்துடுறா, பக்கத்துல தான்டா. வர சொல்லிட்டேண்ணா. நான் சொல்றது உங்க தம்பி கிட்ட அப்படியே சொல்லு. என்ன சொல்லணும்? நான் தனி கொடுத்தனும் போறேன்டா, நீங்க வர நான் கவனிக்க மாட்டேன்னு சொல்லு. அப்படி சொன்னா சொல்லி பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். சரிதானே. இங்கதான் எங்கேயோ லொகேஷன் காமிக்குது. சரிப்பா. போகுது அண்ணா. ஆமா, வாங்கப்பா. நான் அவ்வளவு அவசரமா வர சொன்னா? இவங்க தான் பெரியவர், எங்க தம்பிங்க. நோ, இந்த ஆள் ஒரு விஷயம் பண்ணா உங்களுக்கு தெரியுமா? இவரா? என்ன தம்பி சொல்ற? நோ, நம்ம வீட்டால வடை சுட்டு இருக்குமே முனிமாயா. ஆமா, அந்த ஆயா கூட ஒரு 2 மாசமா வடைய சுடுறது இல்லையா? அது காரணம் இந்த ஆள் தான். உண்மையாலா? இவர் என்ன பண்ணாரு? வடைய துண்டு கண்ணத்துல முத்தம் குத்துட்டாரு. ஐயா நோ, என்னன்னா அதெல்லாம்? ஏப்பா வடை நல்லா இருக்கு பாராட்டணும்பா. பாராட்டினியா? முத்தம் முத்தன்னு சொல்றான். என்கிட்ட காசு இல்ல, அதனால முத்து குத்து பாராட்டினேன். ஐயா, அதுக்கு எதுக்குடா 2 மாசமா அந்த பாட்டி கடையை திறக்கல? அந்த ஆயா கோமா ஸ்டேஜ்ல போயிடுச்சு. கோமா ஸ்டேஜ்ல போயிடுச்சா? என்னப்பா சொல்ற? இந்த ஆள் முத்தம் குத்தான்ல, கப்பு தாங்காம கோமா ஸ்டேஜ்ல போயிடுச்சு. ஐயோ நோ, என்னன்னா அதெல்லாம்? லைட்டா சுமல் வரும்பா, இப்ப பெருசா பேசுறானுங்கப்பா. லைட்டா ஸ்மெல் வருமா? பல்லு வளர்க்க மாட்டியா? பிறந்ததுல இருந்தே பல்லு வளர்க்கறது இல்ல. பிறந்ததுல இருந்தே வளர்க்கறது இல்லையா? என்னன்னா இது? ஏம்பா நம்ம கிட்ட இருந்து நம்மளே தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறதா? அதுவே போட்டா அதான் தலை ஃபுல்லா போயிடுச்சா? சரி சரி, அது விடு. வந்தவங்கள அவங்கள பத்தி பேசு. நான் வர சொல்லியிருந்தா? அது ஒண்ணும் இல்ல தம்பிங்களா, அண்ணன் தண்ணி கொடுத்து போக போறேன். இதுக்கு மேல நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும். நோ, நானா சொல்றேன்? முடிவு பண்ணிட்டேன்பா, என் குழந்தைக்கு நான் எதனா சேர்த்து வைக்கணும்ல. நோ, நீ முடிவு பண்ணா என் படிப்பை பாதியில நிறுத்திட சொல்றியா? ஏய், இவ்வளவு நாளா பார்த்தனடா, அது போதாதா? இதோ பாரு, போறதுன்னு முடிவு எடுத்துட்டுனா சொத்துல சல்லி பைசா வானான்னு ஏதி குத்திட்டு போயிடு. டேய், உங்களை பெத்த மாதிரி தான்டா என்னையும் பெத்தாங்க. இந்த பெத்தாங்க வித்தாங்க இந்த கதெல்லாம் விடாத. டேய் அண்ணன்டா, என்னடா இப்படி பேசுற? அதான் தனி குத்துற போறேன்னு சொல்றல, அப்புறம் என்னதான் உனக்கு மரியாதை? போடா. டேய் அண்ணன்டா, என்னடா மரியாதை இல்லாத வாடா போடான்ற? பணம் இருந்தாதான் அண்ணன், இல்லன்னா நொன்ன. போடா. என்னப்பா தம்பி தம்பி நீ பாத்தியா? என்னால நம்பவே முடியலண்ணா, காலையில விட அவ்வளவு அன்பா பேசினானுங்கண்ணா. குடுக்கற வரைக்கும் தான் அன்பு, நீ குடுக்கலன்னு நீ தூசு. டேய், உங்களை எப்படிலாம் படிக்க வச்சேன், என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? டேய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? வாடா நம்ம போலாம். டேய் தம்பிங்களா. தம்பின்னு இன்னொரு வாட்டி கூப்பிட வேலை வச்சுக்காத, மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு. அட பாவீங்களா, உங்களை அப்படி நம்புறேனடா, இப்படி பண்ணிட்டீங்களாடா. போ போ, தண்ணி குட்டணும் போற வழிய பாரு. அப்படிதானா பண்ணணும். என்னப்பா தம்பி ஒண்ணாந்தீங்களே, என்னாச்சு? உண்மை தெரிஞ்சு போச்சுக்கா, என் தம்பிங்க மோசக்காரனுக்கா. டேய், எங்க அப்பா தான்டா மோசக்காரன். அவர் தெய்வம், என் கண்ணை திறந்துட்டாரு, அவர் எப்ப மோசக்காரன்ற? கரெக்டா சொன்னப்பா, பழைக்கிற வழி போய் பாரு. போறேண்ணா, போறேன். உன் தள்ளுக்கா. பாத்துக்கோ, தாத்தா எவ்வளவு நல்லது படம்னு பாத்துக்கோ. ஒத்துமே அந்த குடும்பத்தை கொஞ்ச நேரத்துல பிச்சுட்டேடா மண்டியா. நோ, அந்த ஆள்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசாத, நம்மளையும் பிச்சிருவான். வா போலாம். நான் தாத்தா உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லா வழியே வேற.